அதர்மத்தை செய்தவனுக்கு அதர்மம் மூலமாக போய் இது பண்ணுறது எது? நீங்கள்லாம் ஏன்னா நீங்கள்லாம் வாலி கேஸு. இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறவன் தானே திராவிடன். நீங்கள் எப்போவுமே இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறது தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் குரூப்புனாவே அதே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் மூளைகளை இங்கே பேசி கொண்டு இருக்கிறார் வைரமுத்து. தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலை எடுங்க. எத்தனை பேர் செத்தவனை இதுவரை உங்கள் அப்பா நீக்காமல் வச்சுருந்தாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கும் போது செத்தவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்கான். அதை போட வைத்தது யார்? எல்லாம் உங்கள் அப்பா தான். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் மாதிரி உங்கள் அப்பா ஃபாதர் ஆஃப் போகஸ் ஓட்டிங். கள்ள ஓட்டுக்கு உங்கள் அப்பா தான் தந்தை. உருவாக்கி விட்டவரே அவர் தான். 1971 கள்ள ஓட்டை கண்டுபிடித்தது உங்கள் தந்தை. பெரிய ஆளுங்களை பற்றி எல்லாம் நேற்று வந்த முளைத்த காளான்களான நீங்கள் பேசலாமா? பார்த்து பேச வேணாமா? எவ்வளோ பெரிய தலைவர்கள் உங்களை மாதிரி அலைன்ஸ் வைக்கிறதுக்கு 50 கோடி வாங்குகிற கீழ்த்தரமான தலைவர் என்று நினைத்தீர்களா எம்ஜிஆரை? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, மீ2 கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றிய செய்தி. அவர் எப்போவுமே அடிக்கடி ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியலாக சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ கம்பர் விருது விழா அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. கம்பர் பேரில் விருது கொடுக்குறாங்க. அதுக்கு இவர் போயிருக்கார். இன்னொரு புலவர், அவர் புலவர் இல்லை பாவம், அவர் யார் எழுதி கொடுத்து பண்ணிருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஜெகத் ரட்சகன், அவரும் இலக்கியத்தில் என்னென்னமோ எழுதுகிறார். ஸ்டாலினை பற்றியெல்லாம் வாழ்த்துப்பா பாடுறாரு. அதுக்கப்புறமா இருக்கலாம் அவரும் அதில் கலந்துக்கிட்டால் கம்பர் உரையை பற்றி பேசணும். அப்போ ராமாயணத்தை பற்றி பேசுகிறார். கவிஞரில் ராமாயணத்தை பற்றி பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராவணனை மறைந்திருந்து வில்லை கொண்டு கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ராமர் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கடத்திட்டு போயிட்டான், அதில் ராமர் மென்டல் ஆகிட்டார், நம்ம பொண்டாட்டியை ராவணன் கடத்தி கொண்டு போயிட்டானே அப்படின்னு ராமர் பைத்தியமாயிட்டாராம். சொல்லுவது கவிஞர். இவருக்கு பேர் பெரிய இந்த கவிஞருங்கிறாங்க. அந்த கருணாநிதி கூட்டம் தானே அவருக்கு அந்த கவிஞர் இந்த கவிஞர். இது இப்படி எப்படியாச்சும் புத்தி சுவாதீனம் இருக்கிறவங்க பேசுவாங்களா? ராமர் பொண்டாட்டியை கடத்தி விட்டு போயிட்டானா ராவணன், அதில் ராமர் பைத்தியமாயிட்டாராம், முட்டாளா. அந்த பைத்தியம் என்ன பண்ணிருச்சான், அதை வாலியை பின்னாடி இருந்து கொண்டுருச்சான் வில்ல அடித்து. அதனால் இந்திய தண்டனை சட்டம் ஐபிசியை பற்றி பேசுகிறார். வெறும் திருக்குறளும் இதுன்னு தான் படிச்சிருப்பாருன்னு நினச்சேன். ஐபிசி கூட வழக்கு இது கவிஞர் வழக்கறிஞராக மாறுறார். ரொம்ப திறமையாக பேசுகிறது. அனுப்பு 84 குற்ற தண்டனை சட்டப்படி என்னென்னா, இந்திய தண்டனை சட்டம்படி 84 செக்ஷனில் ஒரு பைத்தியமாக மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் செய்யும் குற்றமாக கருதப்படாதான். அதனால் ராமரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சி அவர் கம்பர் அவரை மன்னிச்சிட்டாராம். மன்னிச்சு அவரை நல்லவர் மாதிரி எழுதுகிறாராம். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும். இப்போ மென்டல் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக படித்த இலக்கியம்லாம் படிக்க தேவையில்லை. பைத்தியம் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். நம்ம இது என்ன சொல்லுது, பிஃபோர் கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பாக 5500 7000 வருடங்கள் முன்பாக வாழ்ந்தாருங்கிறது தான் நமக்கு இதெல்லாம் சொல்லுது சரித்திர சான்றுகள்.
ஆனால் அந்த இந்திய தண்டனை சட்டம் உருவாக்குனது 200 வருஷத்துக்கு முன்னாடி 1862 தான் இந்திய தண்டனை சட்டம். இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்திய தண்டனை சட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் புத்தி கலங்கி போனது யாருக்கு? ராமருக்கா வைரமுத்துக்கா? நீங்களே தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது இல்லை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சட்டத்தை 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களை ஒப்பிட்டு பேசுனா மூளை இருக்கிறவங்க பேசுவாங்களா, நிதானம் இருக்கிறவங்க பேசுவாங்களா? நல்லா நீங்களே புரிஞ்சுக்கங்க. இப்படி பேசுகிறார். அடுத்து அவருக்கு பதில் கொடுக்கணுமே நம்ம. ராமர் போய் இதில் குத்திட்டாராம் வாலியை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் ராமர் தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போயிடுறாரு ராவணன் சீதையை. அப்போ என்ன நினைக்கிறாரு? ராவணன் ஒரு பெரிய அரசன், அவனிடம் பெரிய படைகள் இருக்குது. ஆனால் ராமரோ காட்டில் லட்சுமணன், தன்னுடைய சகோதரன் லட்சுமணன், மனைவி சீதா இவங்களோட போய் தனியாக போய் வாழ்கிறாரு. அப்போது ஒரு ராஜாவை எதிர்க்கணும்னா, அவன் படையை எதிர்க்கணும்னா தனக்கும் படை வேணுமில்ல. படையை எப்படி சேகரிக்கிறது அப்படிங்கும்போது, படையை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கும்போது வானர கூட்டம், குரங்குகளின் கூட்டம், அவங்களெல்லாம் போய் அவர் பார்க்குறாரு, அவங்ககிட்ட உதவி கேட்குறாரு. அப்போ சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு குரங்கு கூட்ட தலைவன், அவன் ராமரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்கல்ல. சுக்ரீவன் வந்து ராமர் வரும்போது ராமாங்கிறாரு, ஏன்னா உங்களை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வந்து நேர்மையின் சின்னம், மனசாட்சிப்படி உள்ளவர், தர்மத்தை காப்பவர், அதனால் உங்கள்கிட்ட நான் ஒரு உதவி கேட்குறேன். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வானரப்படைகளை திரட்டி கொண்டு வரேன், ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ ராமர் கேட்குறாரு, என்ன உதவி அப்படின்னு. என்னுடைய மனைவியையும் என்னுடைய நாட்டையும் என்னுடைய சகோதரன் வாலி அபகரித்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி அழுது, என் மனைவியையும் நாட்டையும் எனக்கு மீட்டு கொடுங்கள்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் ராமர் சுக்ரீவனை தனக்கு படை இது திரட்டி தரப்போகிறாரு அப்படிங்கிறவராக பார்க்கல, தர்மத்தை பார்த்தார். மனைவியை எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு மனிதனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான். அது தர்மத்துக்கு எதிரானது தானே. அப்போ ராமர் என்ன சொல்கிறார்? நீ கவலைப்படாத, உன் மனைவியை எடுத்துக்கிட்டது மன்னிக்க முடியாத குற்றம், நிச்சயம் உன் மனைவியையும் உன் நாட்டையும் மீட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிற இதை என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை ஒரு தர்மத்தின் அடிப்படையில், மனசாட்சியின் அடிப்படையில் அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா இவருக்கும் மனைவியை இழந்துட்டு இவர் என்ன அளவு தவிக்கிறாருங்கிறது ராமருக்கு தெரியும். அதே தவிப்பு வந்து சுக்ரீவனுக்கு வந்திருக்குங்கிறதுனால சத்தியம் செய்து கொடுக்குறார். அப்போ வாலிகிட்டேருந்து மீட்கணும். அப்போ வாலிகிட்டேருந்து எப்படி மீட்கிறதுன்னு போகும்போது வாலியை பற்றி கேள்விப்படுகிறார். வாலிக்கு ஒரு வரம் வாங்கி இருக்கிறார் வாலி. என்ன வரம்னா, வாலியை எதிர்த்து யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னா, எப்படி ஜெயிக்க முடியாதுங்கும்போது வாலி வாங்கிய வரம் என்னென்னா, என்னை எதிர்த்து யார் போரிட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி எனக்கு வந்து வர வேண்டும்னு சொல்லி வரம் வாங்கி வந்திருக்கார் வாலி அப்படிங்கிறத ராமர் கேள்விப்படுறார். ராமர் கேள்விப்பட்டோன்னா, அப்போ வாலியை எதிர்த்து போராட முடியாத, வாலியை எதிர்த்து சண்டை போட்டால் நம் பலத்தில் பாதி அங்கே போய்விடுமே அப்படிங்கும்போது தான் அதர்மத்தை எதிர்ப்பதற்கு அவர்களுடைய வழியிலேயே போய் தான் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். நீங்கள் மகாபாரதத்தில் என்ன நடந்தது? கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? கர்ணன் என்ற மாவீரன், ஆனால் அவன் போய் சேர்ந்தது அவனுடைய நன்றி கடனுக்காக கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து விடுகிறான் கர்ணன். அப்போ நல்ல மனிதன், திறமையானவன், வீரன், பல வரங்களை பெற்றவன் கௌரவர்கள் பக்கம், அதர்மத்தை செய்யக்கூடிய கௌரவர்களின் பக்கம் சேர்ந்து விட்டான் என்று சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும். கர்ணனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், இதை வந்து கர்ணன் கையில் இருக்குது. அது கர்ணனிடம் இருக்கும் வரை அதை யாரும் கர்ணனை அழிக்க முடியாதுங்கும்போது குந்தி தேவிகிட்ட போய், கர்ணனோட அம்மா குந்தி தேவிகிட்ட போய், உன் மகனிடம் நீ அர்ஜுனனுக்கு எதிராக நாகாஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரத்தையும் ஒரு முறைக்கு மேல் உபயோகிக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிட்டு வான்னு அதர்ம வழியில் தான் போனார். காரணம், அதர்மத்தை வந்து அழிப்பதற்கு அதர்ம வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லித்தான் அதர்மத்தை உபயோகித்து அதுக்கப்புறம்தான் வந்து கர்ணன் அழிக்கப்பட்டான். ஆக அதே இதுதான் ராமாயணத்தில் வந்தது. அதர்மத்தை அழிக்க வேண்டுமானால் அதர்மத்து மூலமாக தான் அழிக்க முடியும்னு தான் அவர் பின்னால் நின்று வாலியை ஒளிந்திருந்து அம்பு வீசி கொள்கிறார். அப்போ இதுதான் கதை.
இதுதான் ராமாயணம். வாலி கேட்கிறான், ராமா தர்மத்துக்கு துணை போனவனாச்சே நீ வந்து என்னை அதர்மத்தின் முறையில் பின்னாடி இருந்து குத்தலாமா ஒளிந்திருந்துன்னு கேட்கும்போது, நீ அதர்மத்தை செய்து விட்டாய் வாலி, உன் தம்பி மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டார். அப்போ அவனுடைய மன வேதனை உனக்கு தெரியாதா? நீ செஞ்சது தர்மத்துக்கு எதிராக உள்ளது தானே. அதனால் உன்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற வரம் இருப்பதனால் நான் ஒளிந்திருந்து அதர்மத்தின் முறையில் உன்னை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஆனால் நீ சொன்னது போல் நான் தப்பு செஞ்சிட்டேன், தர்மத்துக்கு எதிராக நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு அடுத்த பிறவியில் ராமர் கிருஷ்ணராக பிறக்கிறார். வாலி என்பவர் சஹரா என்ற வேடனாக பிறக்கிறார். கிருஷ்ணர் வனத்திலே இருக்கும்போது, காட்டிலே இருக்கும்போது, புதர்களுக்கு இடையில் படுத்திருக்கும்போது அவருடைய காலை பாதத்தை ஏதோ மான் வருகிறது என்று நினைத்து சாரா அம்பு விட்டு கிருஷ்ணன் கொல்லப்படுகிறார் அடுத்த பிறவியில். ஆக வாலிக்கு செய்த அவருடைய தவறு அடுத்த பிறவியில் கிருஷ்ணராக பிறந்த ராமர் என்பவர் கிருஷ்ணராக பிறக்கும்போது அவருக்கும் அதே வாலியால், சாரா என்ற வேடனாக அடுத்த பிறவியில் அவதரித்த வாலியால் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. இதுதான் கதை. நீங்கள் வந்து புராணங்களை படிக்க, நீங்கள் இலக்கியத்தை சும்மா படிச்சுக்கிட்டு ஊர்வசி, டேக்கிட் பாலிசி இந்த மாதிரிலாம் எழுதி பெரிய கவிஞர் நினைக்காதீங்க. இதுதானே கதை. எந்த நிதி அந்த ராமர் அதர்மத்துக்கு போனாருன்னா, அதர்மத்தை செய்தவனுக்கு அதர்மம் மூலமாக போய் இது பண்ணுறது எது? நீங்கள்லாம் வாலி கேஸு, இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறவன் தானே திராவிடன். நீங்கள் எப்போவுமே இன்னொருத்தம் பொண்டாட்டி அபகரிக்கிறது தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் குரூப்புனா அதே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் மூளை கலங்கி பேசி கொண்டு இருக்கிறார் வந்து வைரமுத்து. அதோட அது இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாதனால அவர் பொண்டாட்டியை இவன் கூட்டிகிட்டு போயிட்டானான். அதனால் மூளை கலங்கிருச்சான், மென்டல் ஆகிட்டாரான். இப்போ அந்த வைரமுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மனைவி அவரை பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால் இவருக்கு மூளை கலங்கி போய் இவர் மென்டல் ஆகி இந்த மாதிரி உளறுகிறார் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். அப்படிங்கிறத இந்த வைரமுத்துவுடைய ராமரை கேலி செய்து ராமரை பைத்தியக்காரர் என்று சொன்ன வைரமுத்துவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் இதுதான் என்பது முதல் கட்ட கருத்து. அடுத்தது திருமாவளவனின் அடுத்த உளறல். டெய்லி ஒரு இதை உளறிக்கிட்டே இருக்கார். நேற்று எம்ஜிஆரை பற்றி கண்டபடி பேசினார். ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அப்படின்லாம் பேசினார். இன்றைக்கி வந்து மறுபடியும் எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆர் லஞ்சம் வாங்கினார், எஸ்கேஎல் கமிஷனில் எம்ஜிஆர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்படிங்கிற 5 கோடி லஞ்சம் எம்ஜிஆர் வாங்கினார். எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஎல் கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. அறகுறை எதையுமே படிக்கிறது இல்லை, புஸ்தகத்தையும் படிக்கிறது இல்லை, வரலாறுகளை படிக்கிறது இல்லை, மைக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டது பெரிய ஆளுங்களை பற்றி எல்லாம் நேற்று வந்த முளைத்த காளான்களான நீங்கள் பேசலாமா? பார்த்து பேச வேணாமா? எவ்வளோ பெரிய தலைவர்கள் உங்களை மாதிரி அலைன்ஸ் வைக்கிறதுக்கு 50 கோடி வாங்குகிற கீழ்த்தரமான தலைவர் என்று நினைத்தீர்களா எம்ஜிஆரை? உண்மையை சொல்லுங்கள். எங்களை மாதிரி ஆள் இருக்கும்ல, இந்த எடப்பாடி ஓபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ எஸ்கேஎல் கமிஷன் போய் எடப்பாடிகிட்ட கேளுங்க, ஓபிஎஸ்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இருக்கோம்ல, உண்மையை சொல்லுவோம். நடந்தது என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும். இப்போ இவர் எப்படி உளறுகிறார் என்பதை தெரிஞ்சுக்கங்க. அதாவது எஸ்கேஎல் கமிஷன் என்றால் என்ன, அது எப்போ வந்து போடப்பட்டது, யாருக்கு எதிராக போடப்பட்டது, திருமாவளவன் சொல்வது உண்மையா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பழைய கதை என்னென்னா 1976 பார்லிமெண்ட்டு தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்தார். எல்லா சீட்டும் ஜெயித்தாங்க, ஒரே ஒரு வட சென்னையை தவிர. ஆனால் இந்திரா காந்தி டெல்லியில் தோற்று போயிட்டாங்க. மத்திய அரசாங்கம் மாறிடுச்சு. மொரார்ஜி தேசாய் வந்துட்டார். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? மொரார்ஜி தேசாய்க்கு ஆதரவு கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, அப்போதைக்கு மாநில அரசு பொருளாதாரமெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது, பலவீனமாக. மத்திய அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் ஒரு மாநில அரசை நடத்த முடியாது. அதனால தான் இந்திரா காந்தியை பகிச்சுக்கிட்டு
மொரார்ஜி தேசாயோட போய் சேர்ந்தார் எம்ஜிஆர். ஆனால் 2 வருடத்தில் மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் கவிழ்ந்தது. அப்போ கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னார். உடனே இந்திரா காந்தி கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எம்ஜிஆருக்கு 2 சீட் வந்தது. அப்போ கருணாநிதி வச்சது 2 கோரிக்கை. ஒன்று, ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். ஆனால் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் மேலே ஒரு விசாரணை கமிஷன் போடணும். என்ன சொன்னார் இந்திரா காந்திகிட்ட? என் மேலே சர்க்காரியா கமிஷன் புகார் கொடுத்து என் மேலே சர்க்காரியா கமிஷன் அமைக்க வச்சது எம்ஜிஆர் தான். இல்லைன்னா சர்க்காரியா கமிஷனில் நான் பண்ண ஊழல்லாம் வெளியில் வந்திருக்காது. இவர் மேலேயும் ஏதாச்சும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும், நீங்கள் எஸ்கேஎல் கமிஷன் ஒன்று அமைங்கன்னு. அப்போ இந்திரா காந்தி கேட்டாங்க, உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு, அதனால் பாலகிருஷ்ணன் அவர் நியூஸ் கொடுத்துருக்காரு, நீங்கள் போடுங்க, நான் இது ஆதாரத்தை கொடுக்குறேன்னு. ஒன்று இவர் பேர் நம்பி இந்திரா காந்தி எஸ்கேஎல் கமிஷன்னு போட்டாங்க. அது என்னென்னா, பல்கேரியாவிலிருந்து ஒரு கப்பல் வாங்குகிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எம்ஜிஆர் இருக்கும்போது. எம்ஜிஆர் கப்பல் வாங்கினார். ஏன் வாங்கினாருன்னா, இந்த பாமாயிலெல்லாம் இருக்குல்ல ரேஷன் கடையில் ரொம்ப 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 விலை கிடைக்காமையே போயிடுச்சு, மத்திய அரசாங்க தொகுப்புலேருந்து கிடைக்கல. அப்போ அவர் என்ன பண்ணார், மலேசியாவிலேருந்து கப்பலில் பாமாயிலை இறக்குமதி செஞ்சு நம்ம இந்த ரேஷன் கடைக்கு கொடுத்தார். அப்போ கப்பலுக்கு அவன் கேட்ட ரேட்டை பார்த்து உங்களுக்கு தலை சுற்றிச்சு, இந்த ரேட்டுக்கு ஒரு கப்பலையே வாங்கிடலாமே. அப்போ மக்களுக்கு தேவையான இந்த பொருட்கள் அவசரமாக வாங்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கப்பல் இருந்தால் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் கப்பல் வாங்குவதுன்னு போட்டார், இது பண்ணார். அப்போ எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் கப்பல் தனியாக வாங்க முடியாது, மாநில அரசு, மத்திய அரசாங்கமும் நீங்களும் தான் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா. அதற்காக மத்திய அரசாங்கமும் இவங்களும் சேர்ந்து வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க. இதுக்கு இடையில எவனோ ஒரு முட்டாள் ஒன்றும் தெரியாதவன் அவன் போய் கருணாநிதி கொடுத்துட்டான், சார் கப்பல் வாங்கினதில் 5 கோடி, எம்ஜிஆருக்கு 1 கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டான். இவர் தான் கருணாநிதி தெரியும்ல, அவர் உண்மையை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். விளம்பரம், எம்ஜிஆர் மோசமானவன் சொன்னால் மக்கள்லாம் முட்டாள் நம்பிடுமா? நம்ம தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதுவே தானே, முட்டாளாக்குறது தானே, மக்களை முட்டாளாக்குறது ஏமாத்துறது தானே நம்ம தொழில் விடுவோன்னு அறிக்கை விட்டார். அறிக்கை விட்ட உடனே எம்ஜிஆர் முரசொலி பத்திரிக்கையில் பெருசாக வந்துருச்சு. எம்ஜிஆர் கருணாநிதி மீதும் முரசொலி மாறன் மீதும் அவதூறு வழக்கை தொடர்ந்தார். அந்த அவதூறு வழக்கில் என்ன சொன்னார், ஏயா பல்கேரியாவிலேருந்து கப்பல் வாங்கணும்னு நினச்சோம், ஆனால் பல்கேரியாவிலேருந்து கப்பல் வாங்கலை, அதுவும் நாங்கள் தனியாக வாங்க முடியாதுன்னு மத்திய அரசாங்கமும் நாங்களும் சேர்ந்து வாங்கணும்னு நினச்சோம். எங்களுக்குள்ள ஒப்பந்தமும் போடல, எங்களுக்குள்ள கப்பலும் வாங்கலை, ஒப்பந்தமும் போடல, கப்பலும் வாங்காத போது எப்படியா 5 கோடி அவங்களுக்கு கொடுத்து அவங்க எனக்கு 1 கோடியோ கொடுக்க முடியும்? அதனால் அவதூறு வழக்க போட்டார். அதோட வாயத்திருக்கலை. இதுதான் எஸ்கேஎல் கமிஷன். எஸ்கேஎல் கமிஷன் இதுதான். எஸ்கேஎல் கமிஷன் அதோட மூடிட்டாங்க. கருணாநிதி பேச்சை கேட்டு இந்திரா போட்டு. இப்படி இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவர் ஒவ்வொரு இதுலேயும் மைக் எடுத்துக்கிட்டு பேசுகிற ஆள் எஸ்கேஎல் கமிஷன் போட்டாங்களாம். அதில் 5 கோடி இல்லை, எம்ஜிஆருக்கு 1 கோடின்னு எல்லாம் ரிப்போர்ட் வந்ததான். எஸ்கேஎல் கமிஷன் திருமாவளவனுக்கு சேலஞ்சு வருகிறேன், கொடுங்க நீங்கள், எங்கள் எம்ஜிஆர் 1 கோடி வாங்கினாருங்கிறதுக்கு எந்த ஆதாரம், யார் கொடுத்தது? எம்ஜிஆர் கருணாநிதி மேலும் முரசொலி மாறன் மேலும் போட்ட அவதூறு வழக்கூட காப்பியை உங்களுக்கு கொடுக்கவா? அதனால் இந்த அதிமுக தலைவர்களுக்கு சொல்கிறேன், திருமாவளவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க. எம்ஜிஆர் மேலே இப்படி சொல்கிறாரு, அதில் ஊழலும் நடக்கலை, கப்பலே வாங்கலை, ஒப்பந்தமும் போடலை. வாங்காத கப்பலுக்கு போடாத ஒப்பந்தத்துக்கு 1 கோடி எம்ஜிஆர் வாங்கினாருன்னு எந்த இது முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க? இனி உங்கள் இதை நம்பலாமா? உங்களை மாதிரி நினச்சிங்களா எம்ஜிஆருக்கு? அலைன்ஸ் வாங்கினா 40 கோடி 50 கோடின்னு கேவலமாக பிச்சை வாங்குகிற கட்சின்னு நினச்சிங்களா அவங்கள? எம்ஜிஆர் அப்படி பிச்சை வாங்குறாருன்னு நினச்சிங்களா? அதனால் சொல்கிறேன், திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ நீங்கள் தப்பான விஷயம் பேசினாலும் எங்கிட்ட இருந்து பதில் அம்பு உங்களுக்கு வரும், உங்கள் பேர் கெட்டு போகும் எல்லாம். அதனால் சொல்கிறேன், அதிமுக தலைவருக்கு திருமாவளவன் மேலே அவதூறு வழக்கு போடுங்க, பொய்யாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய இன்றைக்கு பேச்சுக்கு நம்முடைய பதில். அடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் நம்ம ஸ்டாலின். யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு? எந்த தலைவருக்கு சொல்கிறாரு? தலைவருக்கெல்லாம் இல்லை, அவங்க கட்சி பத்திரிக்கை முரசொலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து ட்விட்டரில் சொல்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான் ஒரு பத்திரிக்கைக்கு. என்னென்னா, இப்போ முரசொலிக்கு இன்றைக்கி பிறந்த நாள்,
பல சாதனைகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு. முரசொலி அவன் படிக்கிறான். தமிழ்நாடு பூரா எடுத்து 1000 பேர் கூட படிக்க மாட்டான். நான் தான் சொன்னேன்ல, டாய்லெட் பேப்பரு, குழந்தைங்க டாய்லெட் போனால் அதை எடுப்பதற்காக திமுககாரர்கள் உபயோகிக்கும் பேப்பரே அதுதான். உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது வரவன் போகிறவன் மாவட்ட செயலாளர்லாம் முரசொலி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கன்னு தொலைச்சி எடுத்து அவன் திட்டிட்டு இவரை பார்க்குறதுக்கே பயப்படுவான். முரசொலியை நம்ம தலையில் கட்டுவாருன்னு 1 வருஷம் சந்தான்னு வாங்கி இதை நடத்திக்கிட்டு இருந்தார். முரசொலி பத்திரிகை ஒரு தரம் நிறைந்த தரமுள்ள பத்திரிகையா? முரசொலி பத்திரிகை வெக்கம் இல்லாமல் பிறந்த நாள் சொல்கிறீங்களே, முரசொலி கதை தெரியும்ல. முரசொலியே பஞ்சமண்டலத்தில் கட்டப்பட்டது, பட்டியலினத்து மக்களுடைய நிலத்தில் கட்டப்பட்டது. ஆரம்பமே ஃப்ராடு. சரி, நிலத்தை தான் அப்படி வாங்கினீங்க, பில்டிங் எப்படி கட்டினீங்க ஸ்டாலினுக்கு தெரியாது. அப்போல்லாம் ஒரு நியூ காலேஜ் பிரசிடென்சி காலேஜில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறது நடக்கும்போது எப்படி வாங்கினாங்க, எப்படி கட்டணம் கட்டினாங்க தெரியுமா ஸ்டாலின் உங்களுக்கு? பஞ்சமி நிலத்தில் வீராணம் திட்டம்னு போட்டார் உங்கள் அப்பா. வீராணம் திட்டம்னு போட்ட உடனே கம்பெனி அந்த வீராணம் தண்ணியை சென்னைக்கு கொண்டு வரணும், குழாய்கள் மூலமாக, இரும்பு குழாய்கள் இல்லை, சிமெண்ட் குழாய்கள் மூலமாக. எப்படிடா அடிக்கலான்னு போட்டார். பணம் அடிக்கிறதுக்கு என்னடா வழி? அப்போ நிறையா கம்பெனிங்க டெண்டர் கொடுத்தான். இப்போ சத்யநாராயணா பிரதர்ஸ்னு ஒரு குரூப், சத்யநாராயணா, அவங்க டெண்டர் கொடுத்தவங்ககிட்ட அவர் ரகசியமாக பேசினார். கருணாநிதி என்ன பேசினார்? உனக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன், நீ சிமெண்ட் குழாயை வச்சு தண்ணி இது பண்ணிடு, உனக்கே கொடுத்துட்றேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? இந்த முரசொலிக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அதில் பெரிய கட்டிடம் கட்டணும் முரசொலிக்கு, அதுக்கான செலவு பூரா நீயே கட்டிடம் கட்டி கொடுத்துடணும். அது சரி, என்ன பண்ணுறது? அவனும் சரின்ட்டான். அடுத்தது 27 லட்சம் எனக்கு நீ கொடுக்கணும், அதை 7 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. பாவம் அந்த ஆந்திராவில் இருந்தவங்க சத்யநாராயணா பிரதர்ஸ் புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு மூலமாக கருணாநிதிகிட்ட பேசினார். ஒரு சிக்னல் கொடுத்துட்டார். அப்போ 52,202 ரூபா முரசொலி இதுக்கு கல், மண், சிமெண்ட்டு வாங்கி கட்டி கொடுத்தாங்க. அப்போ செலவு 52,202 ரூபா. 74 சொல்கிறது 75 76 52,202 ரூபா முரசொலி கட்டிடம். லஞ்ச பணத்தில் கட்டப்பட்டது. அதுக்கு ஒரு பிறந்த நாள் இது ஒரு கேடான்னு கேட்குறேன். அதுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து நீங்கள் சொல்லலாமா? லஞ்ச பணத்தில் கட்டிடம் கட்டப்பட்டது, பட்டியலினத்து மக்களின் நிலத்தை எடுக்கப்பட்டு அதில் கட்டப்பட்டது. அடுத்தது 3வது 27 லட்சம் 7 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தா கருணாநிதி டிஸ்மிஸ் ஆகிட்டார். 27 லட்சம் கொடுத்தான்ல புருஷோத்தமன், கருணாநிதி பணத்தை திருப்பி கேட்டான். சரி, கட்டடம் கட்டி கொடுத்துட்டோம் முரசொலிக்கு, அதை இடிக்க முடியாது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 27 லட்சம் 7 இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்தோமே, அதை திருப்பி கொடுங்க. இவர் அதெல்லாம் முடியாது. கடைசி அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், பணம் இல்லாமல். இப்படிப்பட்டது அத்தியாயம் உள்ளது தான் முரசொலி கட்டடம். லஞ்ச பணத்திலே கட்டப்பட்டது எல்லாமே. எல்லா இதையுமே மனசாட்சிக்கு எதிராக பணத்தை வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட முரசொலிக்கு வாழ்த்து செய்தி, பிறந்த நாள் செய்தி ஒரு கேடாங்கிறது தான் இவருக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்டாலினுக்கு எவையா படிக்கிறான் அந்த பத்திரிக்கையை? ஓன் திமுக காரனே படிக்கிறது இல்லை. உடன்பிறப்பேன்னு கவிதை எழுதுவார் உங்கள் அப்பா. அந்த கவிதை டார்ச்சர் தாங்காமையே ஒரு திமுக காரன் அந்த உடன்பிறப்பே கவிதை படிக்க மாட்டான். அப்போல்லாம் ட்ரெண்டு மாறி போச்சு. 76க்கு அப்புறம்லாம் ட்ரெண்டு மாறி போச்சு. 50களில் ஒரு கதவசனம் எழுதும்போது எழுதிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு. ஒருவனும் படிப்பதில்லை. யாரும் அது டாய்லெட் பேப்பராகத்தான் உபயோகப்படுத்துகிறது. ஒரு டாய்லெட் பத்திரிக்கைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா ஸ்டாலின்? அப்படிங்கிறத ஒரு முரசொலி பிறந்த நாள் வாழ்த்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த கம்பர் விழாவில் ஸ்டாலின் போயிருக்கார். அவரை வாழ்த்தி பேசுகிறாரு இந்த ஜெகத் ரட்சகன். எந்த ஜெகத் ரட்சகன்? இந்த பினாரையிலெல்லாம் போய் 10 கோடி எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அப்படியே கை கட்டி நின்றுனார். கைகாலெலாம் நடுக்கி போய் இன்கம் டேக்ஸ்காரங்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு நின்னார் இல்லை, அந்த ஜெகத் ரட்சகன். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு எம்ஜிஆர் போன உடனே அவருக்கு துரோகம் செய்து கருணாநிதியின் பக்கம் போய் மிகப்பெரிய உலக மகா பணக்காரர் ஆகணும்னு நினச்சி இந்தியாவில் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் பேசுகிறார். ராமருக்கு 16 குணங்களாம்.
ஆனால் ஸ்டாலினுக்கு 19 குணங்களாம். இது என்னத்தை பண்ணுறது? ராமர் என்னையா பண்ணார்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒப்பீடு பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா? உங்கள் லட்சணத்துக்கெல்லாம் ராமருக்கு போகணுமா? 19 குணமா ஸ்டாலினுக்கு? இப்போ இவருக்கு 16 குணமா இருக்கு ராமருக்கு. ராமனுக்கு 16 குணங்கள் தான், எங்கள் தளபதிக்கு 19 குணங்கள். ஸ்டாலினுக்கு எத்தனை குணங்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். எத்தனையோ வழக்குகளை பார்த்த விஷயம் எனக்கு தெரியும். இப்படிலாம் பேசுனீங்கன்னா எங்களுக்கெல்லாம் இப்போ வயிற்றுச்சல் இருக்காதா? ராமருக்கு 16 குணங்களாம், ஸ்டாலினுக்கு 19 குணங்களாம். அவரும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு பேசாமல். இப்படிலாம் அநியாயமாக பேசாதீங்கன்னு தனியாக கூப்பிட்டு சொல்ல வேணாமா? எத்தனை கதைகள் இருக்கு உங்களை பற்றியெல்லாம். சரி, அதை விட்டுட்டார். அப்புறம் ஸ்டாலினை வந்து இது பண்ணுறாரு. அவர் வந்து விபூதி பூசாத சைவராம். யார்? ஸ்டாலின். தளபதி அவர்கள் திருநீர் பூசாத சைவர், திருமணம் சாத்தாத வைணவர், கைலி கட்டாத இஸ்லாமியர், சிலுவை அணியாத கிறிஸ்தவர், எல்லா மதமும் சம்மதம் என்று தமிழ்நாட்டை பூக்காடாக ஆக்கி கொண்டிருக்கிற தங்க தலைவர் இங்கே வந்திருக்கிறார். ஸ்டாலின் விபூதி பூச மாட்டாருன்னு யார் சொன்னால்? ஜெகத்ரட்சகன் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸ்டாலினோட 60ஆம் கல்யாணம் வந்தது. திருக்கடையூருக்கு அவரும் ஒரு மனைவியும் போனாங்க. எப்படி பணிவாக சாமி கும்பிட்டு விபூதி போட்டாருங்கிற வீடியோ காமிக்கவா உங்களுக்கு? எப்படி ஐயருங்க உங்கள் கிராம மந்தனர்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் தொட்டு கும்பிட்டு விபூதி பூசினாருன்னு உங்களுக்கு தெரியாது? எங்கிட்ட வீடியோ இருக்க காமிக்கிறோம். அப்புறம் எப்படி விபூதி பூசாத சைவருங்கிறீங்க? பசும்பொன் முத்துராமலிங்கத்தோருக்கு போகும்போது தான் விபூதியை வாங்கிட்டு கீழே கொட்டினார். அதிகம் கொட்டினாருன்னா அவர் இவங்களை பூரா வந்து நீசர்கள்னு சொன்னார். அதுக்கு அர்த்தமே வேறு. ஏன்னா இவங்களை பூரா போடா வாடான்னு தான் பேசுவார். அண்ணாதுரை, கருணாநிதியெல்லாம் முன்னேறே போய் நிற்க மாட்டார். பழைய கதை அப்படி. அதனால் முத்துராமலிங்கத்தோர்னா இந்த திராவிட கூட்டம் பூரா பிடிக்காது. ஏன்னா ஈவர் அவர் தாடி வெட்டுடான்னார், ஈவரை தாடியை. அதனால் இந்த கூட்டம் பூரா நம்மளை இது நீசர்கள்னு சொல்லிட்டாருப்பான்ட்டு அங்கே போகும்போது மட்டும்தான் விபூதியை கீழே கூட்டினார். திருக்குடையூருக்கு போகும்போது விபூதி பூசினார். அப்போ விபூதி பூசாத சைவர்னு எப்படி போடுவீங்க சொல்லுவீங்க? நாமம் போடாத வைணவரா? நாமமாக திருப்பதி கோயில் கயிறையே கையில் கட்டிக்கிட்டார் பதவி ஏற்கிற இன்னைக்கு. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் இருந்து இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு கயிறை கட்டிக்கிட்டார். அப்புறம் இந்த நாமம் போடாத வைணவரா? பொருத்தமாக பேசணும்ல. கைலி கட்டாத இஸ்லாமியரான். கைலி கட்டலாம் இஸ்லாமியரா? ஏன் நோன்பு போகும்போது குல்லா வச்சுருக்காரு அவர். குல்லா வைக்காத இஸ்லாமியர்னு சொல்லி பாருங்களேன். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிப்பார். குல்லா போட்டார். அதுக்கு அடுத்ததுக்கு கிறிஸ்தவருக்கு சொல்கிறாங்க சிலுவை அணியாத கிறிஸ்தவரான். ஏன் அவங்க பையன்தான் சொல்கிறாரு, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான்ங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலினும் கிறிஸ்தவர்னு தான் அர்த்தம். அது என்ன சிலுவை அணியாத கிறிஸ்தவர்? உங்கள் பொழப்பு வேணும்னா இப்படியாயா வெக்கம் இல்லாமல் கேவலமாக ஒருத்தர் இவங்களை வந்து மனசாட்சி இல்லாமல் போல்வீங்க. வேறு வேலை போய் பாருங்கள். எத்தனை கோடி சம்பாதிச்சுட்டு தன்மான சுயமரியாதைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? காரி துப்புவானே, 4 பேர் நம்மளை அசிங்கமாக பேசுவானே, ஒருத்தர் புகழ்வதற்கும் ஒரு வரமுறை இல்லையா? கொஞ்சமாச்சும் அவர்கள் பொருத்தமாக இருக்க வேண்டாமா? நீங்கள் சொல்கிற புகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டாமா? எத்தனை வழக்குகள் இல்லையா மாட்டினார்? அண்ணா நகர் ரமேஷுடைய தற்கொலையிலிருந்து சாதிக் பாட்சா கொலை வழக்கு மேலே அவள் மேலே பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அவரை போய் ராமரோட ஒப்பிட்டுக்கிட்டு ராமருக்கு 16 குணம், இவருக்கு 19 குணம்னு இப்படியெல்லாம் பேசுனா கொஞ்சமாச்சும் உங்களுக்கே கேவலமாக இல்லையா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? மனசாட்சி உறுத்தலையா? அப்படிங்கிறது தான் கேட்க முடியும். வேறு இந்த கூட்டத்தை என்னத்தை கேட்குறது? எல்லா கேள்வியும் கேட்டாச்சு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து போராட்டம் நிறுத்துகிறாங்க இந்த திமுக எம்பிகள் பூரா. வைக்கப்பட்டு என்னத்தை சொல்லு. எதுனா அந்த குஜராத்தில் வந்து இதில் வாக்காளர் சீட்டில் முறைகேடு நடந்ததில்ல, அதுக்கு இது கனிமொழி வேறு அங்கே போயிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா? இந்த நாட்டில் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய தேர்தல் என்பதையே ஒரு கேலிக்கூத்தாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் தொடரும். உங்களுக்கு தான் உங்கள் அப்பா பண்ணாத மோசடியாமா? எடு தமிழ்நாட்டு இதை நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலை எடுங்க. எத்தனை பேர் செத்தவனை இதுவரை உங்கள் அப்பா நீக்காமல் வச்சுருந்தாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கும் போது செத்தவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்கான்? அதை போட வைத்தது யார்? எல்லாம் உங்கள் அப்பா தான். ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் மாதிரி உங்கள் அப்பா ஃபாதர் ஆஃப் போகஸ் ஓட்டிங். கள்ள ஓட்டுக்கு உங்கள் அப்பா தான் தந்தை. உருவாக்கி விட்டவரே அவர் தான். 1971 கள்ள ஓட்டை கண்டுபிடித்தது உங்கள் தந்தை. நீங்கள்லாம் வெக்கம் இல்லாமல் அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இந்திரா என்ன பீகாரில் நடந்துச்சு? தமிழ்நாடு தானே இதுவே பிள்ளையார் சொல்லி போட்டது.
இல்லை போராட்டம் பண்ணிக்கிட்டு யோகிகள் மாதிரி காமிச்சிக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லை? கருணாநிதி பண்ணாத இதுவா? இப்போ எடுங்க, ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க இப்போ எடுங்க. நான் சேலஞ்சு பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்கும். வாக்காளர் பட்டியலை இப்போ எடுங்க. செத்தவன் எத்தனை பேர் ஓட்டு போல இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன். எத்தனை செத்தவன் பேரில் வந்து ஓட்டுக்கள் பதிவாயிருக்குன்னு போய் எடுக்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம் இதுவாக பண்ணீங்க. கள்ள ஓட்டு இல்லை. நீங்கள் என்ன வேதாளம் ஸ்கிரிப்சர்ஸ் கோட்டட் பை டெவில்ஸ். வேதாளம் வேதம் ஊதுகிறதும்பாங்க. அது மாதிரி நீங்களாம் வேதம் ஊதுறீங்களா? நியாயத்தை பற்றி பேசுகிறீங்களா? அதனால் உங்கள் அப்பா தான் தமிழ்நாட்டை கெடுத்தது. உங்கள் அப்பா தான் கள்ள ஓட்டு ஐடியாவே கொடுத்தது. இன்னும் உங்கள் அப்பா செஞ்ச சில விஷயம் வடநாட்டில் தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பேசும்போது எங்களுக்கு இதாக இருக்குது. என்னமோ யோகியர்கள் மாதிரி போய்கிட்டு இது பண்ணி பேசி கொண்டு இருக்கிறீர்களே. போராட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இந்த திருச்சி சிவான்னு ஒரு ஆள் இருந்துக்கிட்டு என்னமோ யோகியர்கள் மாதிரி போய் பாகிஸ்தானுடைய ஸ்லீப்பர் செல்லு இங்கே வந்துக்கிட்டு ஏதோ ஓட்டு வந்து இது பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டு அவங்க ஆட்சி தானே இருக்குது. எடு தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலை. நான் நிரூபிக்கிறேன் உங்கள் அயோக்கியத்தனத்தை. நான் நிரூபிக்கிறேன் உங்கள் கள்ள ஓட்டு எவ்வளவு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அதனால் எல்லாம் நடிக்காதீர்கள் அப்படிங்கிறத திமுக போராடும் திமுக எம்பிகளுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.